தடா பெரியசாமி யார் அவர், எங்க ஊர், என்ன ஊர், எங்கிருந்து வராரு முதல்ல அது நம்ம தெரிஞ்சுப்போம் எல்லாருக்கும். சாதிய ஒழிக்க வழிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டார். அதில் பார்த்தா பள்ளர் உயர பறவையற படித்து உயர்ந்து பதவி பெறன்னு ஒன்று இருந்தது. எனக்கு பள்ளர் பறையர்னு நேரடியாக சொல்கிறாரு. அவ உடனே அதை மாற்றி ஐயா இப்படி என்ன தெரியும் எங்கள் ஊரில் அந்த அவரை கூட்டிகிட்டு போய் இந்த ரெண்டு விரலையும் வெட்டுறாங்க. 5ஆவதா பையன் குதிக்கல, அவன் ஓடி 4 பேர் குதிச்சது வரல அப்படின்னு போய் சொல்கிறான். அதுக்கு ஒரு பாடு எல்லாம் உடனே பார்த்தா கரண்ட்டு. அப்புறம் அதுக்கு பாடு இதை எடுத்துட்டு பசங்களை எடுத்து அதை இது பண்ணாக்க வெளில தெரியாமல் எரிச்சிருங்கன்ட்டாங்க. எரிச்சிட்டாங்க. அதில் கேஸ் ஆகி அப்போ தான் வருது முதல்ல இது வந்து தப்புன்னு சொல்லி இதை கண்டிக்கிறப்போ இது வேலை யார் செய்கிறான்னா கம்யூனிஸ்ட் கட்சி செய்யுது. அப்போ தான் எனக்கு கம்யூனிசம்ங்கிறது தெரியுது. நான் அப்போ அந்த இதில் அதில் ஏஐஒய்எஃப் அதில் பொறுப்புக்கும் வரேன். நான் மாணவனாக இருக்கும்போது அனைத்து இந்திய இளைஞர் மன்றம் அவர் இப்பவும் இருக்கார். அவர் தான் என்னை பார்த்து பேசுகிறார் முதல்ல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, துண்டறிக்கை கொடுத்துறாரு. அதில் பார்த்தா ROL அப்படின்னு போட்டிருக்கு, ரேடிக்கல் யூத் லீக், அதாவது முற்போக்கு இளைஞரணி தமிழில். அந்த முற்போக்கு இளைஞரணிங்கிறது என்னன்னா அப்புறம் போக தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து பீப்புள்ஸ் வார் குரூப் அப்படின்னு சொல்றது, மக்கள் யுத்த குழு. அந்த மக்கள் யுத்த குழுவினுடைய பெண்ணாட மாநாட்டில் வந்து என்ன தலைப்புனாக்க இந்தியாவில் தேசிய இனங்களின் விடுதலையும் ஈழத்தமிழர் ஆதரவும், இது 2 தான். அந்த பெண்ணடம் மாநாடுன்றது தான் அப்போ வந்து புலவர் கலியபெருமாள்லாம் அதில் இருக்காரு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய அறிஞர் குணாவும் அதுல வந்து ஒரு டீமா அதுல பேசுறாரு. குணாலாம் பேசுறாரு. அவரு கேரளா வேணு அவர் கலந்துக்கிறாரு. இந்த இஷ்யூ நடக்குது. இப்ராஹிம் தான் தலைமையில தான் ஊர்வலம் நடக்குது. சொல்லுங்க. அப்பதான் முதல்ல புலவர் கலியபெருமாள்னு யாரு, அவரை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து பெண்ணாடம் தான். இவரு அதுல வந்து சார் மஜும்தார் தலைமையில இருந்த அந்த இயக்கத்துல இவர் வந்து தமிழ்நாட்டுல புலவர் கலியபெருமாள் ஒரு முக்கியமான தலைவரா இருந்து இங்க வழிநடத்து. எனக்கு வந்து நீ கழுதல்னு பேர் வச்சாலும் பேர் வச்சுக்க, அது எனக்கு பற்றி பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை தமிழ்நாடு தனிநாடு ஆகும். அப்படின்னு தனிநாடு ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியான ஒரு முயற்சி. தடா பெரியசாமி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசியல் களத்தில் தோழர் தமிழரசன் பெரியவர்னு சொல்லுவாங்க. பொன்பரப்பி தமிழரசன் அவர்களோடு இருந்தவர். ஈழப் போராட்ட களத்தில் பல இடத்துல இருந்தவர், சிறை சென்றவர். அப்புறம் தலித்து இந்த இலக்கிய அந்த விஷயங்களில் இருந்தவர். தலித்திய போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டவர். சிறைச்சாலைகளில் நீண்ட நெடிய காலம் தூக்கு தண்டனை கைதியாக இருந்தவர். பொடா சட்டத்தில் இப்படி ஒரு பெரிய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும் அவரை பற்றி. ஆனால் அவரை நம்ம சந்தித்து நேர்காணல் எடுக்கணுன்றது ஒரு நீண்ட முயற்சி. அது இன்னைக்கு தான் வாய்ச்சிருக்கு. அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நலமா இருக்கீங்க? நலமா இருக்குங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து 2 பேரும் சந்திக்கிறோம், பேசிக்கிறோம். ஆனால் உட்காந்து பேசி ஒரு பேட்டியாக எடுக்கணுன்றது இப்போதான் அமையுதுன்னு நினைக்கிறேன். அது 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். தடா பெரியசாமி யார், அவர் எங்க ஊர், என்ன ஊர், எங்கிருந்து வராரு முதல்ல அது நம்ம தெரிஞ்சுப்போம் எல்லாருக்கும். பொதுவாக எல்லாரும் மாதிரியே நானும் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் தான், குறிப்பாக பழைய திருச்சி மாவட்டம், இப்போ பெரம்பலூர் மாவட்டம். அதில் வந்து காளிங்கராயநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அங்கே தான் என்னுடைய சொந்த ஊர். அதில் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி எங்கள் அப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டை அடிமை அந்த மாதிரி தானே இருந்தது. அந்த செட்டப்பில் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய பகுதிகளில் நம்ம அப்பா பிறந்து, அதில் நான் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் முதல் பையன். அப்புறம் நாங்கள் 4 பேர் அண்ணன் தம்பி, 3 தங்கச்சிங்க. எனக்கு மொத்தம் 7 பேர் நாங்கள். ஒரு சாதாரண கூலி குடும்பம் தான், ஒன்றும் பெரிய வசதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் அந்த வறுமையில எங்கள் அப்பா எங்களுக்கு பண்ண வேலைலாம் செஞ்சு எங்களை படிக்க வைக்கிறார். அதில் தான் நான் வந்து படிக்கிறேன். என்ன படிக்கிறீங்க? நான் வந்து 1ஆவதுலேருந்து நான் மொத்தம் படித்தது வந்து 12ஆவது முடிச்சுட்டு அப்புறம் ITI போயிட்டேன். சீக்கிரம் வேலைக்கு போகணும், ஏன்னா குடும்பம் ஒரு மாதிரியான வறுமை குடும்பம். அப்போ விரைவாக வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் ITI. 12ஆவது வரைக்கும் எங்கே படிக்கிறீங்க? முதல்ல வந்து 10ஆவது வரைக்கும் லப்பைக்குடிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பகுதியிலே இருக்கக்கூடிய அங்கே தான் வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் எங்கள் சொந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய RC மானிய துவக்கப்பள்ளின்னு ஸ்கூலு. அதுக்கடுத்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் லப்பைக்குடிக்காடு. அதுக்கு பிற்பாடு 11, 12 வந்து அரியலூர், ஐடியும் அரியலூர். இப்படிதான் என்னுடைய படிப்பு. அதுக்கு பிற்பாடு நான் வந்து
படிக்க போகணும்னு, ஏன்னா அதுக்கு இடையிலே எனக்கு நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள வந்துருச்சு. அந்த 10வது வரைக்கும் படிச்சாங்களே லப்பூடியாடில், அப்ப தமிழ் ஆசிரியர்கள், அப்புறம் அங்க வந்து ஒரு அம்பேத்கர் ஆசிரியவாதியா ஒருத்தர் இருந்தார். என்னுடைய சயின்ஸ் ஆசிரியர் தான் அவரு. அவர் வந்து சொற்கோ செல்லமுத்துன்னு சொல்லுவோம். அம்பேத்கர்னு சொன்னாவே அவர் ஞாபகம் தான் எனக்கு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அம்பேத்கர் பத்தி சொன்னவர் அவர் தான், சொற்கோ செல்லமுத்துன்னு. அவர் என்னுடைய ஆசிரியர் வேற. இப்ப இவங்க அதுக்கு மாதிரி தமிழ் ஆசிரியரா இருந்தா தமிழ்வேந்தன், அப்புறம் தமிழ்மணி அப்படி 2 பேர் இருந்தாங்க. இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பெரியாரு அம்பேத்கரை பத்தி எல்லாம் சொல்றாங்க வகுப்புகள். அப்படி சொல்லும்போது அவங்க பாவேந்தர் கலைக்குழுன்னு ஒண்ணு கட்டுறாங்க. அதுல நானும் இருக்கேன் அந்த கலைக்குழு. 10வது படிக்கிறப்ப, 9வது படிக்கும் போதே. ஆமா ஆமா. அதுல வந்து கிராமமா போய் கொஞ்சம் அந்த இவங்க பாடல்லாம் எழுதி அதை வந்து இந்த கலை வடிவத்துல கொண்டுட்டு போவாங்க. அப்ப அந்த அடிப்படையில அம்பேத்கரை பத்தி பெரியாரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதுல ஈரோட்டு சிங்கமடா 90 இளையமடா இடம் பாட்டுல அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் பத்தி ஞானக்கடலின் ஆழத்தால் நாளும் உயர்ந்த மாமேதை அப்படின்னு ஒரு எழுதி பண்ணுவாங்க. அதுல சொற்கோ செல்லமுத்துங்கிறவர் வந்து சாதிய ஒழிக்க வழிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டாரு. அதுல பார்த்தா பள்ளர் உயர பறவையற படித்து உயர்ந்து பதவி பெறன்னு ஒண்ணு இருந்தது. எனக்கு பள்ளர் பறையர்னு நேரடியா சொல்றாரு. அவ உடனே அதை மாத்தி, ஐயா இப்படி என்னத்துக்கு எப்படி போட்டு, இல்லை உள்ளதாண்டா சொல்றோம் அப்படின்னாரு. அப்ப அது எனக்கு ஒரு மாதிரி அப்ப இருந்தது. இப்ப இப்படித்தான் அம்பேத்கர் பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பெரிய அளவுக்கு தெரியல, ஒரு ஆர்வ கோளாறு. அப்ப அவ்வளவுதான். 10வது 9வது 10ல இந்த மாதிரி எந்த வருஷத்துல இதெல்லாம் வந்து 78 79 காலகட்டங்கள் அப்படிதான் வந்தது. இயல்பா வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம படிக்கிற காலங்களுக்கு இந்த எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கிற போது நமக்கு சேரி ஊர்த்தூர்னு 2 தான் சொல்லுவோம். ஊர்த்தூர்னாக்க மற்ற சமூகப்பட்ட மக்கள் இருக்கிறது. சேரின்னா நம்ம அந்த இதுல இருக்கு. அது சேரின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஒரு 5-6 வார்த்தை இருக்கு. சேரின்னு சொல்லுவாங்க. பரத்தூர், பள்ளத்தூர், செக்கிலித்தூர் அப்படி சாதியை நேரடியா சொல்றது. இல்லைன்னா காலடி அப்படிம்பாங்க. ஒரு எஸ்சி தெரு அப்படிம்பாங்க. அப்புறம் ஹரிஜன தெரு, இப்படி ஒரு 5 வார்த்தை இருக்கு. இந்த சொல்லுல பாருங்க 5 வார்த்தை இருக்கு. அதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க சேரியில் வரும்போது இந்த ஊர்த்தூருக்கு தான் ஸ்கூல் இருந்தது. அப்போ எங்களுக்கு தண்ணி வாங்கணும் குடிக்கணும்னா கூட இந்த இப்படிதான் ஊற்றுவாங்க. நேரடியெல்லாம் அந்த சொம்பெல்லாம் குடிக்க முடியாது. பள்ளிக்கூடத்துல தண்ணி, பள்ளிக்கூடத்துல பத்தாதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த பக்கத்துல போய் பக்கத்து வீடுகள்லாம் வந்து ஊர்த்தூர்ல இருக்கக்கூடிய வீடுகள், அப்போ மூக்கெல்லாம் ஏறிடும். இப்படிதான் குடிச்சிருக்கோம். நம்ம எல்லாம் இருந்திருக்கு, அந்த தீண்டாமை இருந்தது. அதுக்கு பிற்பாடு எனக்கு அதுதான் உள்ள புழுக்கம் இருந்தது. அப்புறம் நான் 9வது படிக்கும் பொழுது 2 காளிங்கராயநல்லூர், எங்களுக்கு வந்து 3 மொத்தம் தெரு இருக்கு. ஒன்று காளிங்கராயநல்லூர், இன்னொன்று வந்து மேட்டு காளிங்கராயநல்லூர், இன்னொன்று பள்ளக்காளிங்கராயநல்லூர். இந்த மேட்டு காளிங்கராயநல்லூரும் பள்ளக்காளிங்கராயநல்லூரும் பிசி தெரு. இந்த காளிங்கராயநல்லூருங்கிறது தான் எங்களுக்கு எஸ்சி தெரு. இதுல நான் இந்த மேட்டு காளிங்கராயநல்லூருக்கு ஒரு தடவை 9வது படிக்கும்போது சைக்கிளில் போனேன். சைக்கிளில் போனால் எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. சைக்கிளில் போன உடனே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நில்றா அப்படின்னாரு. நீனு இந்த அங்கமுத்து தம்பி மோகன் தானே அப்படின்னாரு. ஆமாங்க, இறங்கு அப்படின்னு நான் இறங்கினோடனே வந்து அவர் எதுவுமே கேட்கல, சைக்கிளை காற்று பிடிக்க விட்டாரு. என்ன அழுகுறேன், இங்கே சைக்கிள்லாம் மேலே ஏறிலாம் போகக்கூடாது, நடந்து தான் போகணும். போ அவங்க அப்பன்ட்ட சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அழுதுகிட்டே சைக்கிளை தள்ளிட்டு வந்துட்டேன். இது என்னை ரொம்ப காயப்படுத்துருச்சு. என்னடா நான் சைக்கிளில் போ, இதில் என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க நான் 11வது படிக்கிறேன். 11வது படிக்கும் பொழுது எங்கள் ஊரில் வந்து பச்சையம்மன் கோயில்னு இருக்கு. அந்த பச்சையம்மன் கோயில் காட்டில் தான் இருக்கு. 2 தெரு 3 அந்த தெருவுக்குள்ள இல்லது, காட்டில் இருக்கு. வருடத்துக்கு ஒரு நாள் வருடத்துக்கு ஒரு நாள் தான் அதுக்கு வந்து அந்த ஆவணி மாதம் 3வது வெள்ளிக்கு தீமிதி திருவிழா நடக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்களுடைய பிசி நண்பர்களோட தான் வந்து ஒன்னா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் காலேஜ் படிச்சாங்க, நான் இப்போ +1 படித்தேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் போனோம். போனோடனே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க கோயிலுக்கு உள்ள. ஆனா நாங்க கோயில்ல உள்ள போக முடியாது. நீண்ட காலமா நான் சின்ன பிள்ளைல இருந்து சரி, எங்க அப்பா காலத்துலையும் சரி, அது கோயிலுக்கு உள்ள போக மாட்டோம். ஆனா காட்டுல தான் இருக்குது, வெளியவே தான் நின்றுட்டு இருக்கணும்.
அப்போ நான் இவங்களை வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ம். போனால் இவங்க என்னை விட்டுட்டு டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. ம். அப்போ நானும் உள்ளே போகிற பார்த்தேன். ஒரு பிசியில் ஒரு இளைஞர் என்னை பார்த்தாரு. ம். டேடி தொரசாம போன நீ அப்படின்னு உடனே நின்றுக்கிட்டு சட்டை பிடிச்சாங்க. ம். உள்ள இல்லை என்ன நீ பாட்டுக்கு உள்ளே போகிற, உள்ளே போகக்கூடாதுன்னு தெரியுமில்ல. யோ சாமி கும்பிட்டு தானே போகிறேன், அதெல்லாம் போகக்கூடாது ம். அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நான் அப்புறம் கட்டி வச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. ம். சரி பரவாயில்ல நான் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ அது காயப்படுத்துது. ம். அப்புறம் எங்கள் ஊர்லேயே வந்து திட்டக்குடியில் வந்து ராசாங்கம்னு சொல்லுவாங்க. அவர் கொஞ்சம் திருட்டு தொழில் செஞ்சவர். ஆனால் அது வந்து அவரை பற்றி ஆனால் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அவர் திருடுவார், நிறைய மாணவர்கள்லாம் படிக்க வைக்கிறதுக்கு கொடுப்பாரு ம். அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அவரை பற்றி ம். கதையாக சொல்லுவாங்க. ம். பக்கத்தில் தான் எனக்கு டவுன் வந்து திட்டக்குடி தான். அவர் திட்டக்குடியில் வந்து ராசாங்கம் ம். அப்படிம்பாங்க. அவர் வந்து திருந்தி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடையெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து கடையில் இளநீ விற்கிறது, ஜூஸ் இந்த மாதிரி. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டைமார்களுடைய தோப்புகளில் போய் ஐயா எங்களுக்கு ஒரு 50 இளநீ கொடுத்துருங்க, 100 இளநீ கொடுங்கன்னு ஒரு வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஊர்லேயே வந்து காளிங்கநல்லூர்லேயே நிறைய பேர்கிட்ட கேட்டார். வந்து வாப்பா எடுத்துக்க பாடினாங்க. இவர் ஒரு நாள் வந்து ஆள் விட்டு அனுப்பி அந்த இளநீலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னு சில தோப்புக்கு அனுப்பு. அங்கே வந்து இவர் அந்த வெட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதால அதெல்லாம் போங்கடா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தோப்புக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த வெட்டி கொடுக்குறவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ அந்த கல் இறக்க நாங்கள் 2 பேர் எங்கள் ஊருக்காரங்க தான். அதில் அவங்க வெட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பாட்டு இவர் ஆள் அனுப்பி போய் தோப்பில் ஒரு தோப்புலையும் இவ்வளவு காயின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாங்கிட்டார். அதை போய் அது வெட்ட போகும்போது திட்டக்குடி ராசாங்க நம்ம ஊரில் வந்து திருடுறான், இளநீ இறக்குறான் அமைச்சத்துக்கு அப்படின்ட்டார். கிளப்பி விட்டு அவர் கூட வந்தவங்க அவரை எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து தூக்கிட்டு வந்து அடிக்கிறாங்க. அதில் அடித்தா ஒரு 3-4 பேர் ஆவினங்குடிக்காரங்க இருந்தாங்க. அவங்கள வந்து திரும்ப போக சொல்லிட்டாங்க. நம்ம எங்கள் ஏசி தெருவிலேருந்து போய் ஐயா வணக்கம் ஆண்ட காவம் வந்து இதை விட்டுருங்க அப்படின்னா இவங்கள மட்டும் விட்டாங்க. ராசாங்கத்தை விடலை. ராசாங்கத்தை என்ன பண்ணுறாங்கன்னா போய் எல்லாரும் விட்டாங்க. நாங்களாம் யாரும் போக முடியாது. அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு ஏரி ஓரத்தில் அவரை ஏற்கனவே ராசாங்கம் ஒரு தடவை திருநதில் பக்கத்தில் எங்கள் ஊரில் ஒகலூர்னு ஒரு ஊரில் இந்த 2 வேரையும் வெட்டி விட்டாங்க. இந்த 2 வேரை அவருக்கு இருக்காது, மீதி இந்த 8 வேரை இருந்தது. எங்கள் ஊரில் அந்த அவரை கூட்டிகிட்டு போய் இந்த 2 வேரையும் வெட்டுறாங்க. இதுதான் இருக்கு அவருக்கு. வெட்டி விட்டு அவரை விட்டுறாங்க. ஆனால் அவர் அந்த இதோடையும் போகிறாரு, திட்டிக்கிட்டே போகிறாரு. நான் 12வது படிக்கிறேன். எல்லாம் தெரியுது எல்லாருக்கும், இவ்வளவு கொடுமை நடக்குதுன்னு தெரியுது. அதுக்கு முற்பாடு அவரை வந்து அவர் நடந்து போகிறாரு. போகும்போது திரும்ப ஒரு டீம் போய் அவரை போய் வெட்டி ஓட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம் நாங்கள். இறந்துடுறாரு. முதல்ல இறக்கலை, அப்படியே கிடக்குறாரு. அதுக்கு ஒருபாடு கண்ணில் கள்ளிப்பாலை ஊற்றிடுறாங்க. அப்போ இடையில நாங்கள்லாம் தெரிஞ்சு போலீஸ் வருது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி புரளி கிளப்பினோடனே அப்புறம் ஓடிடுறாங்க. அவர் வந்து பட்டியல் சமூகன்றதுக்காக வேண்டிய. ஆமாம் பட்டியல் சமுதாயங்கிறதுக்காக தான். அதுக்கு பிற்பாடு அவர் இரவு ஒரு 6 மணிக்கு மேலே அவரை கொண்டுடுறாங்க. அவர் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ இது எனக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணிடுச்சு. நமக்கு இப்படி ஒரு இது இப்படி ஒரு எஸ்சிங்கிறதால தானே வந்து அவர். ஆனால் இன்னும் நல்லவர் தானே யாரும் சொல்லிக்கிறாங்க. திருடனா அவர் வந்து பட்டியல் சமுதாயத்திலலாம் யாரும் திருட மாட்டார். ஏதோ பண்ணுறாரு, அது நமக்கு தெரியாது. அப்போ இது ஒரு காயம். இதை விட அடுத்தது 12வது நான் படிக்கும்பொழுது 11வது படிக்கும்போது தான் குளப்பாடி கிணத்து தண்ணி பிள்ளையை சுட்டதுன்னு நம்ம ஒரு இன்குலாப் ஐயா ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. ஆமா, குளப்பாடி அது எங்க ஊர் பக்கம்தான். அந்த குளப்பாடியில வந்து எப்படின்னா குளப்பாடி கிணத்து தண்ணி, குளப்பாடி கிணத்து தண்ணி பிள்ளையை சுட்டது, தண்ணியும் தீயாய் சுட்டது, இந்த ஆண்டைகளின் கொட்டம் எந்த மிராசை தொட்டது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த ஊர் தான் எங்க பக்கம்தான் அந்த ஊர். அந்த ஊரினுடைய படித்த நண்பர் அவர் 12வது, நாங்க 11வது. கண்ணதாசன் இப்பவும் இருக்காரு. அவரு எங்க ஊரு எல்லாம் ஒண்ணா இருக்கும்போது அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, பசங்க ஸ்கூல் விட்ட உடனே ஏசி பையங்க என்ன பண்ணுவான், நேரா போயிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கிணத்துல குதிப்பான். அது ஒரு அந்த அவருடைய கிணம். இவர் இந்த பசங்களாம் வந்த உடனே சண்டை போடுவாரு, ஓடி போவானு, சண்டை போடுவார், ஓடி போவார். ஒரு கட்டத்துல அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த கிணத்துல அந்த ஒரு பைப்பு உள்ள தண்ணி போற பைப் இருக்கு பாருங்க, அந்த பெரிய வைத்த சொல்லு பைப், அதுல கரண்டை போட்டு விட்டுறாரு. அப்ப இந்த பசங்கள்லாம் போய் குதிக்கிறான் பாருங்க, அதுல அப்படியே 4 பேர் சேர்த்துறான். 5ஆவதா பையன் குதிக்கல, அவன் ஓடி 4 பேர் குதிச்சது வரல அப்படின்னு போய் சொல்றான்.
அதுக்கு ஒரு பாடு எல்லாம் விட்டு பார்த்தா கரண்ட்டு. ம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு இதை எடுத்துட்டு பசங்களை எடுத்து அதை இது பண்ணாக்க இதை போலீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரே ஊர் பதட்டமாகி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விஓ அந்த ஊர் மிராஸ்தார் எல்லாரும் சேர்ந்து இதை வெளில தெரியாமல் எரிச்சிருங்கன்ட்டாங்க. ம். எரிச்சிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு செய்தி வெளில தெரிஞ்சு அதுக்கு பிற்பாடு அது புகாராகி கடைசியில் அந்த பெற்றோர் இருக்காங்கல்ல, நீங்க ஏன் எரிச்சிங்கன்னு கேஸ். அந்த இவங்கள கரண்ட் வச்சவன பிடிக்கல இல்ல, இவங்க பேர்ல கேஸ், நீங்க ஏன் எரிச்சிங்கன்னு அதுல கேஸ் ஆகி அப்பதான் வருது முதல்ல இது வந்து தப்புன்னு சொல்லி இதை கண்டிக்கிற இது வேலை யார் செய்யறாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி செய்யுது. அப்பதான் எனக்கு கம்யூனிசம்ங்கிறது தெரியுது. கம்யூனிஸ்ட் கட்சின்ற இது அப்பதான் உங்களுக்கு பழக்கம். ஆமா, அப்பதான் தெரியுது கம்யூனிஸ்ட் கட்சினாவே என்னன்னு தெரியுது. அதுக்கு முன்ன தீக்கா தெரியும், ஏன்னா தமிழ் வாத்தியாருங்க, அப்புறம் அம்பேத்கர் அவரு ஐயா இவங்க மூலமா தீக்காவை தெரியும். அப்புறம் அதிமுக திமுகங்கிறது தான் கட்சி தெரியும். நான் இன்னும் சொல்ல போனா சின்ன பிள்ளைகள்லாம் எம்ஜிஆர் பிரியர், இந்த சிவாஜி எம்ஜிஆர் தானே அப்ப உங்களுக்கு. சிவாஜி இது வந்து கொஞ்சம் அந்த குடும்ப சித்து இதா இருக்கும், அப்புறம் அது ஒரு அழுவுறது அதெல்லாம் இருக்கும், அதனால ஒரு சண்டை கிட்ட மாதிரி இருக்கிறது அதனால பிடிக்கும். அப்ப எம்ஜிஆர் பிரியர் தான் நானு. ஆனா அதுக்கு பிற்பாடு வந்து முதல் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிசம் அப்படிங்கிறது இந்த குளப்பாடி சம்பவத்தோடு இந்த விவகாரத்துக்கு தான் கம்யூனிஸ்டுகள் வராங்க போராட்டத்துக்கு. அப்பதான் நீங்க பாக்குறீங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியுது. அப்ப வந்து அந்த கண்ணதாசன் சொன்னாங்களா அந்த ஊர்காரரு, அவரு எங்க கூட தானே படிக்கிறாரு, அவரு தான் எங்களை கூட்டிட்டு போறாரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அவரு என்ன சமூகம்? அவரு பட்டியல் சமுதாயம். சரிங்க, எல்லாம் நம்ம உறவினர் தான். நாங்க எல்லாம் ஒன்னா படிக்கிறோம். அவர் 12வது, நாங்க 11வது. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த போராட்டத்துக்கு போறோம். இது வந்து நியாயம் வேணும். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி தான் முதல்ல இது எடுக்குது. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி பட்டியல் சமுதாயத்து பிரச்சனையை கேட்பாங்களாட்டிருக்கு அப்படிங்கிற உணர்வு அப்பதான் தெரியுது. பெரியாரு அம்பேத்கர்லாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல தீக்கா, இவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தது தாண்டி அடுத்த கட்சிங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் கேட்கும் அப்படிங்கிற உணர்வு அப்பதான் எங்களுக்கு தெரியுது. அப்ப நம்ம அதுல அந்த அப்படி போறோம். அந்த போராட்டம் அப்ப வேற அந்த பெரியாரிஸ்ட் யாரும் போராடல, தான் போராட வருது. அந்த ஊர்ல பெரியாரிஸ்ட் இருந்தாங்க, போராடல. மற்ற எந்த இயக்கமும் போராடல, கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதை எடுக்குது. சரி, நீங்க போறீங்க, போறோம், அப்புறம் அதில் கலந்துக்கிறோம். அந்த போராட்டத்துக்கான நியாயத்தை அவங்க கேட்கறாங்க. அது ஒரு பக்கம் அப்படி போகுது. அது என்ன தீர்ப்பு அதெல்லாம் தனி, அது ஒரு பெரிய கதையா போயிட்டுன்னு வச்சுங்களேன். அதில் நாம உள்ள போகல, ஏன்னா அப்புறம் நம்ம அதுல மாணவர் தானே, அதில் நம்ம உள்ள போகல. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்புகள் போறேன். அப்ப நான் சிபிஐ, அது இப்ப டி ராஜாண்ணா இருக்காருல்ல, அவர் அப்போ வந்து கீழே இருக்கிற பொறுப்புல தான் இருந்தாரு, எங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கிற பொறுப்புல இருந்தாரு. அவர் டி ராஜாவை தெரியுது, அப்போ எங்களுக்கு தெரியுது. நான் அப்போ அந்த இதுல அதுல ஏஐஒய்எஃப் அதுல பொறுப்புக்கும் வரேன். நான் மாணவனா இருக்கும்போது அனைத்து இந்திய இளைஞர் மன்றம், அதுல நான் வந்து பொறுப்புலயும் இருக்கிறேன். அரியலூர் பகுதியில படிக்கும் போதே இப்படி ஒரு உணர்வா அதுல இருக்கேன். கம்யூனிசம்னா அது நமக்கானது. அப்படி சில மாநாடுகள் எல்லாம் போறேன், திருச்சியில எல்லாம் கலந்துக்கிறேன். அப்ப எங்க வாதியார் ஒருத்தர் இருந்தாரு அதுல கம்யூனிஸ்ட்ல, அவரு எங்களெல்லாம் கூட்டிட்டு போனாரு. நாங்கள் அந்த மாநாடு எல்லாம் போய் ஊர்வலத்தெல்லாம் கலந்துக்கிறேன். கம்யூனிஸ்ட் போராட்டங்கள், ஊர்வலங்கள், போஸ்ட் ஒட்டுறது, உண்டியல் குலுக்கிறது, இதெல்லாம் கலந்துக்கிறேன் அரியலூர் பகுதியில். உறுப்பினர் ஆயிட்டீங்க? உறுப்பினர் ஆகி மாணவனா அதுல போயிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஏஐஒய்எஃப்ல பொறுப்புலையும் இருக்கேன். நம்ம இங்க எஸ்எஃப்ஐ சிபிஎம்ல இருக்கிற மாதிரி ஏஐஒய்எஃப் இது வந்து சிபிஐல ஏஐஒய்எஃப். அப்ப அதுல இருக்கேன். அதுக்கு பிற்பாடு 12வது முடிஞ்சிருந்துங்க. 12வது முடிச்சிட்ட பிற்பாடு நான் என்ன பண்றேன், அடுத்தது காலேஜ் போகிறதா இல்லை என்னங்கும்போது எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிசி நண்பர்கள் தான். அதில் சில அண்ணன்மார்கள் என்ன பண்ணாங்க, நீங்கள் ஐடி படி கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு போகலாம், நெய்வேலியில் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறோம், ஐடி போடுறோம். அது அரியலூர் ஐடி. ஆமாம். அப்போ அரியலூர் ஐடிஐயில் நான் டிராக்டர் மெக்கானிக் படிக்கிறேன். சீக்கிரம் நெய்வேலிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் என் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியில் நான் அறையில் தங்கியிருக்கும்போது ஐடிஐ படிக்கும்போது லெனின் புத்தகம், மார்க்ஸ் புத்தகம்லாம் படிப்பேன். அப்போவே அந்த ஐடி படிக்கும்போது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அறை நண்பர் வந்து ஒருத்தர், அது நம்ம ஒரு இந்த நாங்கள் வந்து இந்த முந்திரிக்காடு பகுதி, அவர் அது ஆனந்தவாடின்னு சொல்லிட்டு கருப்பியான்னு சொல்லி, அவரு என்னுடைய இப்போ ஆர்டிஓவா இருக்காரு. அவரு என்னுடைய நண்பர். அவர் என்ன பண்றாரு, அவரை பார்க்க ஒரு நண்பர் வர்றாரு. அவர் வந்து நான் கம்யூனிஸ்ட் புத்தகம்லாம் படிச்சுட்டு பார்த்து, இவர் கம்யூனிஸ்ட் போல் இருக்கு அப்படின்னு சொன்னார். தொடர் நீங்கள் கம்யூனிஸ்டா? ஆமாம் அப்படின்னு. அப்புறம் அது என்ன கேள்வியெல்லாம் கேட்க, அது வந்து சமூக ஏகாதிபத்தியம் அது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாரு. புரியல.
கம்யூனிஸ்ட் விமர்சிக்கிறார். விமர்சிக்கிறாரு. இது என்னடா இது புதுசா இருக்கு அப்படி. ஆனா உண்மையான கம்யூனிசம் வேறன்னு ஒரு மாதிரி சொல்றாரு. அப்படியா அப்படின்னு அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறோம். யாரு வந்தவரு? அந்த வந்தவர் யாருன்னு உங்களுக்கு சொல்லலப்ப? முதல்ல சொல்லல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் இன்னும் வேற பேர்லாம் வந்தாங்க. என்ன பத்தியே பார்த்து பேசுறதுக்காகவே வராரு ஒருத்தர். அப்புறம் அவர் தான் யாருன்னு கேட்டா சு என்கிற சுந்தரம் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறோம். தென் மாவட்ட பக்கங்கள்ல குறிப்பா கடலூர் இந்த பகுதியெல்லாம். ஆமா, அவர் தான் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர். பின்னாடி எனக்கு தெரியும் திருச்சி மாவட்டம். ஆமா, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளராக இருந்திருக்காரு. எனக்கு தெரியாது. ஆனா என்ன முதல்ல பார்த்தவர் வந்து இப்ப ஆர்டிஓ ஆபீஸ்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ராமலிங்கம்னு பேரு. அவர் பட்டதாரியா இருந்தார் வேலை போலப்ப. சரிங்க. அவர் உஞ்சினின்னு நம்ம பகுதியில அந்த ஊரு. அவரு இப்பவும் இருக்காரு. அவரு தான் என்னை பார்த்து பேசுறாரு முதல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, துண்டறிக்கை கொடுத்துறாரு. அதுல பார்த்தா ROL அப்படின்னு போட்டிருந்தது. ரேடிக்கல் யூத் லீக், அதாவது முற்போக்கு இளைஞரணி தமிழ்ல. அந்த முற்போக்கு இளைஞரணிங்கிறது என்னன்னா, அப்புறம் போக தெரிஞ்சுக்கிறோம், அது வந்து பீப்புள்ஸ் வார் குரூப் அப்படின்னு சொல்றது. மக்கள் யுத்த குழு. அந்த மக்கள் யுத்த குழுவினுடைய வெகுஜன அமைப்புல ஒண்ணு அந்த இளைஞர் அமைப்பு. அதுதான் ROL. அந்த துண்டறிக்கை எனக்கு தராரு. அதுல நிறைய செய்திகள் இருக்கு. தோழர் சுந்தரம் இல்ல ராமலிங்கம் கொடுக்குறாரு. அப்புறம் சுந்தரம் அதை பத்தி விளக்கி சொல்ல வர்றாரு. அதெல்லாம் பாக்குறோம். ஓஹோ, அப்ப இது ஒரு ஆமா உண்மைதான், இவங்க பேசுறதுல நியாயம் போலி, இதுதான் உண்மை அப்படின்றது. ஆமா, அப்ப வெறும் உண்டி உழுக்கிறது இது பண்றதுதான். அதை தாண்டி மக்கள் பிரச்சனைக்கு இன்னும் தீவிரமான கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அப்புறம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்ல சாதியால, அப்புறம் ஏழை பணக்காரங்கிற அந்த வர்க்க அடிப்படையில, அப்புறம் வந்து இருக்கிறவன் இல்லாதவன், அது இப்படி ஒரு பெரிய மூளை உழைப்பு உடல் உழைப்பு இப்படி எல்லாம் டிவியேஷன் இருக்குல்ல, முரண்பாடுகள். இப்ப இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் தீர்வு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சரியா சொல்ற வேண்டியதுதான். அது மார்க்சியம் அவசியப்படுது, அதுக்கு இந்த மண்ணுக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது நாம அதுல நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. அப்ப ஏன்னா சின்ன பிள்ளை இருந்து 9வது சைக்கிள் போட முடியல. ஒரு மனித உரிமையே இல்ல, ஒரு மனிதனா கூட நடக்க முடியல. தொட்டா தீட்டுங்கிறது தெரியுது, அனுபவிக்கிறோம். வேற யாரு அப்படி அந்த ஒரு இது தெரியுது, அது தெரியுது நமக்கு. இப்ப இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் ஒரு காயம் இருக்கு உள்ளுக்குள்ள, மனசுக்குள்ள. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கும்போது இது எனக்கு பிடிக்குது. இந்த அப்ப இது என்ன அமைப்பு, ROL புரியுது. அப்புறம் இதனுடைய தாய் அமைப்புன்னு பார்த்தாக்க அதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், எம்எல்னு சொல்லுவாங்க. சிபிஐ எம்எல் அப்படின்னு சொல்றது. ஆமா, இதுல தலைவர் யாரு அதெல்லாம் தெரியாது முதல்ல. இவங்க தான் தெரியும் எனக்கு. இதுக்கு பிற்பாடுதான் நான் ITI முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த பக்கமும் இருக்கிறீங்க, வேலை நடந்துகிட்டு இருக்குது, இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் படிப்பையும் முடிக்கிறேன். முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்துடுறேன். ஊருக்கு வந்துட்டு வேலையை தேடுறேன். எனக்கு நெய்வேலியில இன்டர்வியூ கிடைக்குது. அப்புறம் அந்த வேளாண்மை பொறியியல் துறைக்கு இன்டர்வியூ போறேன். அப்புறம் இங்க வந்து சிவன் ஃபேக்டரி வந்துருச்சு அரியலூர்ல, அதுக்கும் கூட இன்டர்வியூலாம் போறேன். வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் எனக்கு இருக்கு. வேலையும் தேடிட்டு இருக்கேன். அப்ப கிடைக்க போற மாதிரி ஒரு சூழல். ஒரு இந்த நேரத்துங்கள்ல என்ன பண்றோம், இந்த ROL திரும்ப எனக்கு லிங்க்ல வராங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு பக்கம் தொடர்புல இருக்கேன். அப்புறம் சத்துணவுல லோக்கல்லே நான் படித்த ஸ்கூல்லேயே வேக்கண்டு, எங்க மாமா எல்லாம் அங்கே வேலை செஞ்சாங்க. அவங்க வாத்தியாரா இருந்தார். ஏன் வேணா வேலை எல்லாம் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்துணவுல அமைப்பாளராகவும் போட்டாங்க. அப்பதான் வருது அது. ஆமா, அப்ப 83ல நான் சத்துணவு அமைப்பாளராக சேர்ந்துறேன். 88ல முடிக்கிறேன், 2ல முடிச்சிடறேன். முடிச்சுட்டு ஒரு சில இடங்கள்ல சின்னதா திருச்சி இது மாதிரி வேலை செய்யறேன். அதுக்கு முற்பாடு வேலையும் தேடுறேன். வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலும் எனக்கு வருது. அதுக்குள்ள இந்த சத்துணவுல முதல்ல வேலையில சேர்ந்துறேன். இது அரசாங்கத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதுல சேர்ந்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரங்கள்ல தான் எனக்கு வந்து இந்த ROL தொடர்புகள் திரும்ப வந்து அவங்க என்கிட்ட பேசுறாங்க போறாங்க. அப்புறம் தொடர்பு துண்டறிக்கைகள் வாசிக்கிறது, புத்தகங்கள் கொடுக்கறது, அப்புறம் வேற ஏதாவது கூட்டங்கள்னா அதுக்கு போறது. இப்படி இருந்தேன். 84 85 அந்த பெண்ணாடத்துல ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க. அதுதான் முதல் மாநாடு. அதுதான் எனக்கு தெரியுது பெருசு. அதாவது ஆமா, அந்த சிபிஐ இருந்து பாருங்க, அந்த தொடர்பு இல்ல, சிபிஐ AYF அது கட்டு சுத்தமா. அதுல நான் நிப்பாட்டு அந்த தொடர்பு விட்டுட்டேன். இந்த கண்ணதாசன் நண்பர் அவர் இன்ன வரைக்கும் கூட சிபிஐ தான் இருக்காரு. அந்த கொலப்பாடி ஊருக்காரு, அது இப்பவும் இருக்காரு கண்ணதாசன். அவரு அவங்க தன் பையனுக்கு பேரு கல்யாண சுந்தரம்னு பேர்லாம் வச்சிருக்காரு. அந்த மாதிரி அவரு தொடர்பு விட்டுட்டு நான் இந்த ML அந்த தொடர்புக்கு வந்துடுறேன். ஏன்னா அதோட தீவிரமா
இருக்கணும், இருக்கணும். இது ஆயுதம் தாங்கி மக்கள் தான் போராடணும், மக்களுக்காக மக்கள் ஆயுதம் தாங்கி போராட வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத மாதிரி உணர்ந்து இந்த லைனுக்கு அதுல வந்துடுறேன். அப்ப ஆர்ஓஎலுக்கு வந்துடுறேன். இந்த தொடர்புல இருக்கும்போது தான் இந்த பன்னாட மாநாடு நடக்குது. பன்னாட மாநாட்டில் வந்து என்ன தலைப்புனாக்க, இந்தியாவில் தேசிய இனங்களின் விடுதலையும் ஈழத்தமிழர் ஆதரவும், இது ரெண்டு தான். அந்த பெண்ணடம் மாநாடுன்றது தான் அப்ப வந்து புலவர் கலியபெருமாள்லாம் அதுல இருக்காரு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய அறிஞர் குணாவும் அதுல வந்து ஒரு டீமா அதுல பேசுறாரு. குணாலாம் பேசுறாரு. அவரு கேரளா வேணு அவரு கலந்துக்கிறாரு. இந்த இஷ்யூ நடக்குது. இப்ராஹிம் தான் தலைமையில தான் ஊர்வலம் நடக்குது. சொல்லுங்க. அப்ப அந்த மாநாட்டுல நான் வந்து கலந்துக்கிறேன். ஆனா பெரிய அறிவு தெரியாது, ஒரு ஆர்வ கோளாறு தான். பெரிய மார்சியம்லாம் அவ்வளவு தெரியாது. அப்ப நான் அதுல போய் கலந்துக்கிறேன். நான் எங்க ஊர்ல சில நண்பர்கள்லாம் கூட்டிட்டு போய் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன். அப்போ மாநாட்டில் கலந்துக்கும் போதே ஒரு சலசலப்பு தெரியுது எனக்கு. ஏன்னா இவங்க வந்து தேசிய இன விடுதலைன்னு பேசுறாங்க. அறிஞர் குணாவோ அல்லது வேணு ராமச்சந்திரன் அவரு இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் இவங்க வந்து ஒரு தேசிய இனத்தின் விடுதலை தான் சரியானது அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. வெளியில ஒரு டீம் என்ன பண்ணுது, நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அது இங்கோட நான் வந்து வாங்கி படிச்சு பாக்குறேன். இந்த குரூப்புக்கு வந்து இது வந்து குட்டி பூஷ்வா இவங்கெல்லாம், இவங்க வந்து தேசிய விடுதலை கேட்கிறவங்க குட்டி பூஷ்வா சிந்தனையாளர்கள் அப்படின்னு இவங்க விமர்சனம் போட்டு துண்டறிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே கொடுக்குறாங்க வெளியில. அப்புறம் அதையும் வாங்கி படிக்கிறேன். இது என்னது கான்ட்ரவர்சி அப்படின்னு. அப்பதான் பார்ட்டியை பத்திய ஒரு புரிதல் எனக்கு வருது. இப்ப இந்த மாநாடு எல்லாம் முடிச்சதுக்கு பிறப்பாடு 2 நாளுமே கலந்துக்கிட்டு அதுல புத்தகங்கள் வாங்கி படிக்கிறது. இந்த எதிர்தரப்புல அவங்களும் என்னடா யார் இவங்க என்ன மாதிரி பண்றாங்க கேட்டா, இவங்க வந்து கட்சி விட்டு நீக்கி வச்சுக்கிறாங்க. அதுல போர்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. வந்து அதுல தர்மலிங்கம், ராஜேந்திரன் போன்றவர்கள்லாம் கட்சி விட்டு இதுல வந்து எடுத்தாச்சு அப்படின்னு வேற போட்டிருக்காங்க. இது என்ன ஒன்றும் புரியல நமக்கு. ஏன்னா நமக்கு வந்து அந்த சுந்தரம் தொடர்பு இருந்தாங்க. அப்புறம் வந்து இவ்வளவுதான், பெரிய அளவுக்கு தொடர்புகள் உள்ள தெரியாது எனக்கு. அப்ப ஆனாலும் மாநாட்டில் கலந்துக்கிட்டு அப்படி பேசணும். இந்த தலைவர்கள் வந்தது. அதுக்கு உட்பட அந்த கூட்டத்தில் லாஸ்ட் 2வது நாள் இறுதியில் வந்து ஊர்வலம் நடந்தது. அது நம்ம வழக்கறிஞர் இப்ராஹிம்னு இருந்தார். அவர் தலைமையில தான் அந்த ஊர்வலம்லாம் கூட போகுது. அப்போ புலவர் கலியபெருமாள் எல்லாம் பேச்சு வருது. அப்பதான் முதல்ல புலவர் கலியபெருமாள்னு யாரு, அவரை பத்திலாம் தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து பெண்ணாடம் தான். இவரு நம்ம பெரிய வெடிகுண்டு எல்லாம் வச்சு வழக்கில் போனவர், தூக்கு தண்டனை வரைக்கும் போனவர் அப்படின்னு அப்புறம் தெரியுது. அப்புறம் ஆர்ஓஎல் அந்த இதெல்லாம் செய்திலாம் சொல்றாங்க. ஏன்னா ஆர்ஓஎல் தான் இவர் தூக்கு தண்டனையில இருந்து வெளியில அந்த பரோல்ல வராருல, அப்போ வந்து இவருக்கு ஒரு இதெல்லாம் நடத்தினாங்க, ஒரு பேரணியெல்லாம் நடத்தினாங்க. இப்போ அந்த பேரணியில கூட கலியபெருமாளுக்காக ஆர்ஓஎல் நடத்தினது வெளியே வந்த உடனே அப்ப அந்த இதெல்லாம் கூட எனக்கு தெரியுது. அப்ப இவர் பெரிய இவரு இங்கதான் இருக்காரு, பெண்ணாடம் தான் அப்படின்னா ஒரு பெரிய அவரு. அப்புறம் என்னென்னலாம் பண்ணாருன்னா, ஒரு சார் மஜும்தார் அவருடைய தலைமை இருக்கும்பொழுது நக்சல்வாரி இயக்கம் அப்ப சிபிஐ எம்எல்ஏ அதுல வந்து சார் மஜும்தார் தலைமையில இருந்த அந்த இயக்கத்துல இவர் வந்து தமிழ்நாட்டுல புலவர் கலியபெருமாள் ஒரு முக்கியமான தலைவரா இருந்து இங்க வழிநடத்தார். அழைச்சிட்டு வந்து முந்திரி காட்டுல கூட்டம் போட்டிருக்காரு, நடத்திருக்காருங்கிற செய்தியெல்லாம் அப்புறம் சொல்றாங்க. அப்புறம் அவர் இங்க இந்த பகுதியில என்னென்ன பண்ணாரு, அப்ப இங்க கரும்பு விவசாயிகளுக்கான ஒரு போராட்டம். அப்ப அங்க வந்து பெண்ணாடத்துல பாத்தீங்கன்னா அங்க இறையூர் சக்கர ஆலை இருக்கு. அதை எதிர்த்து நீங்க கரும்பு விவசாயிகளுக்கான போராட்டங்கள் எடுக்கிறது. அப்புறம் விவசாயிகளுக்கான வந்து அறுவடை இயக்கமா நடத்திருக்காங்க. இதெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி அதாவது நெல்லை அறுத்து எடுத்துட்டு விவசாயிகள் பங்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த இயக்கத்துல இவங்க புலவர் தலைமையில நடந்தது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு அப்புறம் சொல்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது வந்து மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு அமைப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து பயணம் பண்றோம். இப்போ அந்த மாநாடு முடிஞ்சது, ஊர்வலம்லாம் கலந்துக்கிட்ட பிற்பாடு முதல் எனக்கு 2 பேர் தான் தொடர்பு. அதில் யாருன்னா தர்மலிங்கம் அப்படிங்கிறது, அவர் பக்கத்தில் வந்து பெண்ணாடத்துல வந்து உள்ளே போனோம். ஆதமங்கலம்னு அவருடைய சொந்த ஊர். அவர் வந்து 2 MA முடிச்சவர் இந்த தர்மலிங்கம். பேசுனா அவர் மாதிரிலாம் நான் ஒருத்தர் பார்த்ததில்லை இன்ன வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர், அவ்வளவு பெரிய கம்யூனிசம் நல்லா பேசக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உள்ளவர். அவரு தான் என்ன பண்றாரு, என்கிட்ட தொடர்புல இருக்காரு. அடுத்தது ராஜேந்திரன், இப்ப இருக்காரு அவர். இந்த ராஜேந்திரன் தர்மலிங்கம் இறந்துட்டாரு பொன்பரப்பில. ராஜேந்திரன் பொன்பரப்பிக்காரர் தான், அவர் இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் முதல்ல என்ன தொடர்பு கொள்றாங்க. அப்ப இந்த மாநாட்டு அறிக்கை இதெல்லாம் எடுத்து வந்து என்கிட்ட பேசுறாங்க திரும்ப. அப்புறம் அப்படியே தொடர்பு இருக்கும்போது முதல்ல புலவர் பத்தி எல்லாம் சொல்றாங்க.
அப்போ ஒரு முதல் கூட்டம் வந்து ஒரு ரகசியமாக இந்த மாநில நிர்வாகிகள் இருக்கு, அப்போ கமிட்டி ஒன்று கூட்டம் போடணும், ஒரு இடம் இங்கே இருக்குமான்னு என்ன கேட்குறாரு. எந்த இடத்துல? எங்கள் ஊரில் என்ன கேட்குறாரு. நான் எப்படி, ஏன்னா எனக்கு நக்சலைட்னா வந்து எங்கேயோ காட்டில் இருப்பாங்க, ஒரு மாதிரி எங்கெங்கேயோ இருப்பாங்க, அப்படிலாம் தான் கற்பனை இருந்தது. இவர் பாட்டுக்கு சாதாரணமாக வந்து நம்ம இங்கே ஒரு மீட்டிங் நடத்தணும் பண்ணலாமான்னு கேட்குறாரு. தோழர் எப்படி ஏதாவது காட்டில் இருக்கணுமா, மறைவாக இருக்கணுமா அப்படிலாம் நான் கேட்குறேன். அதெல்லாம் ஒரு நல்ல தோழர், ஏதாவது ஒரு மாட்டு கொட்டா மாதிரி இருந்தால் கூட போதும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஊர்லேயே ஒரு மாட்டு கொட்டா எங்கள் கொட்டாவே இருக்கு, அப்புறம் அந்த கொட்டாவிலேயே நம்ம வந்து உட்காந்து பேசலாம் அப்படின்னு. அப்போ அது ரொம்ப சுவாரஸ்யமான வருது. அப்போ நான் சின்ன பையன் வேற, இவர் ஓகேன்னு சொல்லிவிட்டேன் வேற. நான் சரி தோழர் நடத்தலாம் அப்படின்ட்டேன். என்ன சாப்பாடு போடணும் அவங்களுக்கு வந்தால் அவங்க பாட்டுக்கு பேச போகிறாங்க அவ்வளோதானே அப்படின்ட்டு சரின்னு சொல்லிவிட்டேன். நான் சத்துணவு அமைப்பாளராகவும் இருக்கேன். அப்போ பகலில் வந்து என்ன பண்ணி விட்டாங்க, நம்ம மாட்டு கொட்டாயில் தங்கி பேசுறது, நைட்டு வந்து ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டேன், அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு. அப்போ இவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க, அப்போ அதில் ஒரு கலிவுருமால் தான் தலைமையில் தான் நடக்குது. அந்த கூட்டத்தில் தான் ஒரு 10 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. இவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வயசு எல்லாமே கூட புலவர் தான் இருக்கிறதுல வயசு அதிகம். அதுக்கு பிற்பாடு ரத்தனம்னு சொல்றாங்க. ஆமா, அவரு கண்ணங்கரையர், நல்லா பெரிய வாட்ட சட்டமா இருக்காரு. அவரு தான் பெரியவர் என்கிற தமிழரசன் அப்படின்னு பின்னாடி தெரியுது எனக்கு. ஆனா முதல்ல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப சுந்தர பேர்ல ரத்னம் ஒரு பேரு, ரத்னம் தான் முதல்ல எனக்கு அறிமுகமான முதல் பேரு ரத்னம். இவர் சொல்ற, ஏன்னா புலவர் கேட்கிறாரு ரத்னம் அப்படின்னு சொல்றாரு. ரத்னம், எனக்கு வந்து நீ கழுதன்னு பேர் வச்சாலும் பேர் வச்சுக்க, அது எனக்கு பற்றி பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை தமிழ்நாடு தனிநாடு ஆகணும் அப்படின்னு தனிநாடு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்புறம் மீதியெல்லாம் என்னென்னமோ அவங்க 2 பேரும் பேசிக்கிறீங்க, கமிட்டியே பேசுது. அதுல பாத்தீங்கன்னாக்க தட்சிணாமூர்த்தின்னு இப்போ கூட இருக்காரு, இங்க சென்னையில் இருக்காரு. இவர்லாம் இங்க ICF தொழிலாளி, அவர்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்படி ஒரு 10 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல என்ன ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யம், இவர் இருக்காருல சுந்தரம், அவரு அந்த ஊர் கமிட்டியில கலந்து போட்டு வேண்டியவராரு. அவரும் கருணாகரன் 2 பேரும் வந்திருக்காங்க. கருணாகரன் என் கூட பின்னாடி தூக்கு தண்டனை பெற்ற ஒருத்தர், அவர் வல்லங்கிற கிராமம் இப்ப இருக்காரு. அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க போல இருக்கு. அதுல என்னன்னா, வந்த உடனே இங்க பெரியசாமி தோழர் இருக்காங்களா, பெரியசாமி இருக்காங்க எங்க ஊர்ல 2, நான் வந்து காலனியில இருக்க பெரியசாமி, சத்துணவு பிள்ளை இருக்காருன்னு கேட்டா சொல்லியிருப்பாங்க. இவர் பெரியசாமின்னு மட்டும் கேட்ட உடனே எங்க ஊர்ல ஊர்த்தூர்ல இருக்கிற பெரிய மிராசுதார் ஒருத்தர் இருக்காரு, அவரு தான் கேட்கறாங்க போது. ஏன்னா வந்தவங்க பெரும்பாலும் பெரியசாமின்னு கேட்டா அப்புறம் அவரு தானே சொல்லுவாங்க. மிராசுதார் வீடு. இவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் மிராசுதார், அவருக்கு மேல இருக்குங்க மேட்டுக்காய்ங்கன்னு இருக்காரு முதலாளி, அவர் அங்கதாங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களாட்டு. இவங்க நேரம் அந்த வீட்டுக்கு போறாங்க. போனா அங்க வந்து அவர் இல்ல. அந்த அவங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்றாங்க, வாங்க, ஏன்னா நிறைய பேர் வருவாங்களா அவரை பார்க்க, இவர் போய் உள்ள உட்காந்துருக்காங்க. சரி உட்காருங்க அப்படின்னு தண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. யார் உள்ள போய் உட்காடுறாங்க? சுந்தரமும் கருணாகரனும். சுந்தரம் தோழரும் கருணாகரன். ஆமா, சரி. அப்புறம் அந்த அம்மா வந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரியசாமி, அவரு நாங்க முதலாளி நான் சொல்லுவோம், எங்களுக்கு ஆண்டதா அவரு வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இவர் பார்த்து வணக்கங்க, இவருக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பாட்டு அந்த இது தெரியல, இவர் பாட்டு வர்றாரு. சரி சாப்பிட்டு போயிட்டீங்களா, சரி வரேன், இன்னும் இவர் தானே பார்க்க வந்து இவர் பாட்டுக்கு கிளம்புறாருன்னு நினைக்கிறாங்க. இவங்களும் கேட்கறதுக்கான அவர் அந்த சூழல் தெரியல. அங்க போனா திமுக கலைஞர் போட்டோ அதெல்லாம் இருக்கு, இவங்க ஏதோ வீடுதாரி வந்துட்டோங்கிற மாதிரி உணர்ந்துட்டாங்க. அதுக்கு ஒரு பாட்டு சரி நம்ம டக்குன்னு எதுவும் கேட்டக்கூடாது, நம்ம பாட்டுக்கு அப்படி நைஸா அப்படி நாகரிகமா வெளியே போயிட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா சாப்பிடுன்னு சொல்றாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, இல்லைங்கம்மா நான் கொஞ்சம் லேட் ஆகட்டும். அதுல என்ன போடுறாங்கன்னா, ஒரு பெரிய வெளிச்சமும் தெரிஞ்சதாக மக்கள் சொல்லப்படுது. எனவே இந்த இடைப்பட்ட தூரத்தில் நீங்க 40 கிலோமீட்டர் செல்லம் போகணும், பார்த்து போகணும் எப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட வருது வண்டி. அதை இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாங்களா பார்க்கலன்னு தெரியல. பாலம் தகர்க்கப்பட்டிருக்கு. உடஞ்சிருந்த பாலத்துல வண்டி கவுந்துருது. அதுல என்ஜின் உட்பட ஒரு 7-8 பெட்டி கவுந்துருது. அதுல நிறைய பேர் உயிரிழப்பு. அடுத்த நாள் காலையில பார்த்தா பெரிய இது ஏறக்குறைய தமிழரசன் அதில் மிகப்பெரிய வருத்தப்பட்டான்னு அழுதார். எங்கள்கிட்டயே அழுதார். நான் எந்த மக்களுக்காக என்னை அர்ப்பணிச்சனும். ஏன்னா அவர் பிஇ அப்பவே கோயம்புத்தூர்ல பிஇ படிச்சவர், அதே மாதிரி பொறியியல் படிச்சவர். இவரு எல்லாம் 2 MA, எல்லாருமே பட்டதாரிகளா இருக்காங்க. நிறைய பேர் படிச்சு விட்டு வேலை வேணான்னு வந்த இளைஞர்கள், என் உட்பட வேலை வேணான்னுட்டு வந்த இளைஞர்கள். நம்ம போய் மக்களை சாகிற மாதிரி ஆக்கி விட்டோமே,
எந்த மக்களுக்கு நம்ம 15-20 வருஷம் உழைச்சோமோ அது எல்லாம் வீணாயிடுச்சு, இந்த மக்களுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதார். அதுக்கு பிற்பாடு தான் என்னை போலீஸ் வருது. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் சட்டப்படி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்க விட்டு வைக்கிற கோரிக்கை.